நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. செல்வி. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம். மீனராசி. மீனராசௌ ஜாதாயாः செல்வி நாம்யாः ச குடும்பஸ்ய சகலவித க்ஷேமாவிருத்திரஸ்து தனதான்யாவிருத்திரஸ்து. ஓம் காத்யாயனாய ஸ்ரீகண்யகுமார தேவி தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத். சகல க்ஷேமாவிருத்திரஸ்து சகலவித காரிய ஜெய பிராப்திரஸ்து. செல்வி, இதை வாங்கி உண்டியல போடுமா. போன வாரம் தாங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு விளக்கேத்துனேன். அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னம்மா நீ? எனக்கு கண் பார்வை இப்பவே கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ற. ஏண்டி, எத்தனை டாக்டர் பார்த்திருப்போம், ஏதாவது நல்லது நடந்துச்சா? இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா செல்வி, சீக்கிரமா கண்ணு கிடைச்சிரும்னு நிஜமா தான் சொன்னாங்களா? ஆமாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஐ பேங்க்ல எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. டோனர் கிடைச்ச உடனே ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வேணாலும் கால் வரலாம். நான் உங்க நம்பரு அப்புறம் நம்ம கடை நம்பர்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஏம்மா, ஏதாவது சீட்டு கீட்டு எழுதி கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஏங்க, அவ இவ்ளோ சொல்றா, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? இவ ஒருத்தி நம்பிக்கை இல்லாம இங்க வந்து உக்காந்துருக்கேன். செல்விக்கு மட்டும் கண்ணு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, முட்டை போட்டு பால் கொடை எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். ஆத்தா, நீதே என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தணும். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. எங்க இன்ஸ்டிடியூட்ல நிறைய பேருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. எங்க மாஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க பாரு செல்வி, ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் கையால விளக்கேத்துறேன்னு வேண்டியிருக்கேன். நான் மறந்தாலும் நீ மறக்க கூடாதுமா. சரிம்மா. தம்பி, பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அக்கா கூட பேசிக்கிட்டு நானும் அம்மாவும் பூசாரியை பார்த்து பொங்க வைக்கிறதுக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடுறோம். பொங்கல் வர வைக்க போறீங்களா? ஆமாமா, இந்த கோவில்ல அது ரொம்ப விசேஷம். நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்பா, வா போய் கேட்டு வந்துடலாம். டேய், அக்காவை பாத்துக்க, நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். அக்கா, உனக்கு மறுபடியும் கண்ணு வந்துட்டா எனக்கு கணக்கு சொல்லி தருவல்ல? பின்ன கண்டிப்பாடா. ஆனா மறுபடியும் மண்டையெல்லாம் கொட்டக்கூடாது. சேச்சே, மாட்டேன்டா. இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். என் கிளாஸ் பசங்கள்லாம் டியூஷன் போகிறாங்கக்கா, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வரலன்ட்டேன். என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட திட்டு வாங்கி படிக்கிற மாதிரி வருமா? நீ ஐஸ் வைக்கிறத பார்த்தா என்கிட்ட கொட்டு வாங்காம இருக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. டேய், அதானே? அப்படிலாம் இல்லைக்கா. அர்ச்சனைக்கு கொடுத்திருந்த தேங்காய் அழுகி இருந்தது. அம்மனுக்கு வேற ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அவளுக்கு கண்ணு கிடைச்சிரும்னு சந்தோஷமா கோயிலுக்கு வந்தா இப்படி. அங்க பார், சகுனம் நம்மளுக்கு முக்கியம் இல்லம்மா, அந்த பிள்ளை சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்.